ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்னே போவேன். ஐ வில் கோ பிஃபோர் யூ. உனக்கு முன்னாலே நான் போவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது, முன்னேறி போக முடியலை. உங்களுடைய பிஸ்னஸில், வேலை காரியத்தில், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் காரியத்தில் முன்னேறி போக முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைக்கிறீங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? என் மகனே மகளே, நான் உனக்கு முன்னாலே போவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு தகப்பன், அவன் தூர இடத்துல மார்க்கெட்டுக்கு போய் தன்னுடைய பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவதற்கு பொருட்களை வாங்க சென்றிருந்தான். அவனோடு தன்னுடைய 3 பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகளையும் அவங்க நான் கூட வருவேன்னு சொன்னதுனால அழைத்து கொண்டு போனான். அவங்க போய் சந்தையில் பொருட்களெல்லாம் வாங்கி கொண்டு திரும்புகிறாங்க. இவங்க கிராம பகுதி ஒரு மலை பிரதேசம், அது கிராமப்புறம், இருட்டான பகுதி, எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாம் கிடையாது, புதரான இடங்கள். அதில் ஒத்தையடி பாதையில் அவங்க நடந்து போகணும். இப்போ அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து வரக்குள்ளே இருட்டி விட்டார், சூரியன் அஸ்தமித்து விட்டார், இருள் சூழ்ந்து விட்டார், வழியே தெரியவில்லை. இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பயம், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், பயம். எப்படி போகிறது அப்பா? டார்க்காக இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, வழியே தெரிய மாட்டேங்குது, எங்கே பார்த்தாலும் புதராக இருக்குது, கால் வைக்கவே பயமாக இருக்குது, என்ன ஆபத்து இருக்குமோ? பிள்ளைகள் பயத்தில் சூழ்நிலை பார்த்து தடுமாறுகிறார்கள். உடனே தகப்பன் தன் பக்கத்தில் நடந்து வந்த பிள்ளைகளை பார்த்து, எனக்கு பின்னால் வாங்க, வரிசையாக வாங்க, அப்பா முன்னால் நடக்கிறேன், நீ என்னை பின்பற்றி எனக்கு பின்னாலேயே வரணும், நீங்கள் சைடில் போகக்கூடாது, கரெக்டாக நான் நடக்கிற பாதையில் என்னை பின்பற்றி வாங்க, நான் முன்னால் போகிறேன், எந்த ஆபத்துனாலும் முதல்ல என்கிட்ட தான் வரணும், அதை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும், அதனால் நான் முன்னால் போகிறேன், எனக்கு பின்னால் நீங்கள் வாங்க அப்படின்னு தகப்பனார் சொன்னார். பிள்ளைகள் சரின்னு சொல்லி தகப்பனுக்கு பின்னால் வரிசையாக அந்த 3 பிள்ளைகளும் கையில் பாரம், தலையில் ஒருத்தருக்கு பாரம், பொருட்களெல்லாம் வைத்து கொண்டு நடக்கிறாங்க. ஒன்றுமே தெரியல, எங்கே பார்த்தாலும் இருட்டு. தகப்பனார் மட்டும் தெரிகிறார், வெள்ளை ட்ரெஸ் போட்டதுனால முன்னால் அவர் நடந்து போகிறது தெரிகிறது. அவரை பார்த்து அப்படியே பின்னாலேயே போகிறாங்க. ரொம்ப அமைதி, காட்டு பகுதி, புதர்கள் மண்டி இருக்கிறது, அது மாதிரி துஷ்ட மிருகங்கள், விஷ ஜந்துக்கள் நடமாடுகிற இடம். அதில் இந்த பிள்ளைகள் பயத்தோடு நடந்து நடந்து போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தைரியம், முன்னால் அப்பா போகிறாங்க, அப்பாவுக்கு பின்னால் தானே நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு தைரியம். அப்படியே வந்து இந்த புதர் காட்டு பகுதியை தாண்டி ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே வந்த உடனே தான் பிள்ளைகளுக்கு சந்தோஷம், வந்து சேர்ந்துட்டோம், பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். அப்போ அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, அப்பாவை நாங்கள் பின்பற்றி எங்களுக்கு முன்னால் நீங்கள் நடந்து போய் உங்களுக்கு பின்னால் வந்ததுனால நாங்கள் சேஃபாக வந்துட்டோம், பத்திரமா வந்துட்டோம். அதுக்கு தான் தகப்பன் முன்னால் நடக்கிறார். இந்த உலகம் இருள் சூழ்ந்த ஒரு உலகம். இருளின் காலங்கள் இப்பொழுது பூமியிலே வந்துவிட்டார். யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர், பொல்லாத காரியம் நிறைந்து விட்டது. எப்படி வாழ்வது? எப்படி வாழப்போகிறோம்? இதுக்கு என்ன செய்வது, அதுக்கு என்ன செய்வது? பலவிதமான சூழ்நிலை. முன்பு இருந்த மாதிரி உலகம் இல்லை. இதுக்கு நடுவில் எப்படி நம்ம நடக்க போகிற வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்க போகிறது? பயம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே மகளே, நீ ஒன்றும் பயப்படாத, நான் முன்னால் நடக்கிறேன், எனக்கு பின்னால் நீ வா, போதும், அவ்வளோதான். நீ இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்படுற, ஐயோ இங்கே இந்த ஆபத்து இருக்குது, இங்கே இந்த ஆபத்து இருக்குது,
இங்கே இந்த பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிசாசின் போராட்டம் இருக்குது, எதுக்கு சூழ்நிலை எனக்கு பின்னால் வா, நான் முன்னால் போகிறேன். உன்னை பாதுகாக்கவும் உனக்கு உதவி செய்ய தான் நான் முன்னால் நடந்து போகிறேன். நான் முன்னால் நடக்கிறதுனால நீ பின்னால் தைரியமாய் நடந்து வர முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நான் உனக்கு முன்னே போகிறேன், என் மகளே நான் உனக்கு முன்னே போகிறேன், அதனால் நீ பயப்படாத. நான் நடக்கிற பாதையில் தான் நீ பின்னால் நடக்க போகிற. நீ இப்படி போன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நிற்கலையே, உனக்கு முன்னால் நான் நடக்கிறேன், எனக்கு பின்னால் பின்பற்றி வா, அவ்வளோதான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் நடக்கிற வழி, பாதை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், அது குறித்து ஒரு பயம் நிறைய பேருக்கு. எங்கே என்ன ஆபத்து வருமோ, எங்கே என்ன தடை வருமோ, எங்கே என்ன மாதிரி நெருக்கம் வருமோ, இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் செய்ய முடியுமா, பலவிதமான பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை ஏன் பயப்படுகிறாய், என் மகளை ஏன் பயப்படுகிறாய், நான் உனக்கு முன்னாலே போகிறேன், அதனால பயப்படாத. ஏன் ஆண்டவர் முன்னாலே செல்லுகிறார்? அவர் முன்னாலே சென்று என்ன செய்ய போகிறார்? மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவருடைய முன்னணியில் நடந்து போவார். எதற்காக? தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாக நடந்து போகிறார். ஏன் ஆண்டவர் முன்னாலே போகிறார்? தடைகளை உடைத்தெறிவதற்காக, தடைகளை நீக்குவதற்காக. உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் சில தடைகள் வந்திருக்கிறது. உங்களுடைய வேலை காரியத்திலே தடைகள் வந்திருக்கிறது. பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே தடைகள் வந்திருக்கிறது. உங்களுடைய தொழில் காரியத்திலே தடைகள் வந்திருக்கிறது. பிஸ்னஸில், ஊழியத்தில் தடைகள் வந்திருக்கிறது. யாரோ தடுக்கிறாங்க, ஏதோ தடுக்கிறது, ஒன்று நிறைவேற மாட்டேங்குது, பாதியில் நிற்கிறது, தடையாகி போகிறது. அதுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ கொஞ்சம் பின்னால வா, எனக்கு பின்னால, நான் முன்னால நடக்கிறேன். நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை எல்லாம் நீக்க போகிறார். உங்களை தடைப்படுத்துகிற காரியம் எல்லாம் விலக போகிறது. காரியம் வாய்க்க போகிறது. அதுக்கு தான் அவர் முன்னாலே நடக்கிறார். என் பிள்ளைகளுக்காக நான் தடைகளை மாற்றுவேன், நான் முன்னால நடக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ல, அதனால ஏன் தடை வருது? ஏன் இந்த தடைகள் காணப்படுகிறாரு? பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இயேசுவோடு நெருக்கமாய் வாழ்ந்தவர். ஆண்டவர் அவரை வானத்துக்கெல்லாம் அழைத்து சென்று பரலோக ராஜ்யத்தெல்லாம் காண்பித்திருக்கிறார். ஆண்டவருக்காகவே வைராக்கியமாய் வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு, ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உங்களிடத்தில் வருவதற்கு நான் ரொம்ப வாஞ்சியா இருந்தேன், ஆனால் இதுவரைக்கும் அது தடைப்பட்டு போனது. பவுல் அப்போஸ்தலன் போய் ஊழியம் செய்ய, இந்த மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ரொம்ப வாஞ்சியா இருந்தார். அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் எனக்கு தடை ஏற்பட்டது, நான் வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை தடை தடை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அநேகம் தரம் எனக்கு தடை வந்தது. ஒரு நேரம் 2 நேரம் அல்ல, அநேக சமயம். நான் புறப்படும் போதெல்லாம் தடை, உங்ககிட்ட வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை, உங்ககிட்ட வந்து ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை. அநேகம் தரம் எனக்கு தடை உண்டானது. வியாபாரத்தில், வேலையில், பிள்ளைகள் காரியத்தில், திருமண காரியத்தில், கற்பத்தின் ஆசீர்வாதத்தில், ஊழிய காரியத்தில் அநேக முறை தடை. ஏதோ ஒரு நேரம் தடை வந்தது, அடுத்த நேரம் வழி திறந்தா பரவாயில்லை, அநேகம் தரம். பவுல் சொல்லுகிறார், அநேகம் தரம் தடை உண்டாயிற்று. யார் தடைப்படுத்துறாங்க? எப்படி இந்த தடை வந்தது? அதையும் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர
இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். உங்ககிட்ட வந்து நான் ஊழியம் செய்யணும், இயேசுவை அறிவிக்கணும்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தேன். உங்ககிட்ட வர எனக்கு விருப்பம், பல முறை முயற்சி பண்ணி இருக்கிறேன். ஆனால் எல்லாம் தடை தடை தடை, காரியமே வாய்ப்பதில்லை. ஏதாவது ஒரு தடை வருகிறது. எனக்கு விருப்பம் தான் உன் மத்தியில் வருவதற்கு சாத்தானோ தடைப்படுத்தினான். சாத்தானுக்கு ஒரு பெயர் தடைப்படுத்துகிறவன். அவனுக்கும் பல பெயர்கள் இருக்கிறது. அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும், அவன் பொய்யனும் மனுஷ கொலை பாதகனுமாய் இருக்கிறான். அவன் இருளின் தூதன், அதே மாதிரி தடைப்படுத்துகிறவன். சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினான். பல சமயங்களில் பல காரியத்துக்கு தடை உண்டு பண்ணுவது சாத்தான். எல்லாமே சாத்தான் தடைப்படுத்துகிறான் நினைச்சிடக்கூடாது. சில சமயம் ஆண்டவர் தடைப்படுத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, பவுல் ஊழியத்துக்கு போகும்போது ஆவியானவர் தடை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார், ஆவியானவர் தடைப்படுத்துவார். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேறொரு காரியத்தை செய்வதற்கு ஒரு காரியத்தை தடைப்படுத்துவார். அப்படி தடை வருவது உண்டு. சில சமயத்தில் திருமண தடைப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பொல்லாத மனிதர்கள் தடைப்படுத்திட்டாங்க ஐயா, பொறாம கொண்டவங்கெல்லாம் தடுத்துட்டாங்க, திருமணமே நின்று போச்சும்பாங்க. நல்லா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா கர்த்தர் தான் இந்த தடையை அனுமதித்திருப்பார். ஒரு நன்மையான காரியம் நடப்பதற்கு தீமையில் அகப்பட்டு கொள்ளாமல் பாதுகாக்க ஆண்டவர் தடைப்படுத்தி விடுவார். அப்போ ஆண்டவரால் வரக்கூடிய தடை இருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், சாத்தான் எங்களை தடைப்படுத்தினான். இன்னைக்கு உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதம், திருமண காரியம், வீட்டு காரியம், ஏதோ ஒரு காரியத்தை சாத்தான் தடுத்து கொண்டே இருக்கிறான். நடக்கிற மாதிரி இருக்கிறத தடையாக்கி விடுகிறது. ஒரு சமயம் பாருங்க, வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு முதல் முறை அந்த தேசத்துக்கு நான் போகிறேன். ரொம்ப ஜெபம் பண்ணி, ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் பயத்தோடு ஜெபம் பண்ணித்தான் போக வேண்டும். இமிக்ரேஷன், கஸ்டம்ஸ் இதெல்லாம் தாண்டி போகணும் அந்த நாட்டுக்குள்ளே. அப்போ விசாலாம் அங்கே வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த தேசத்தில் போய் ஏர்போர்ட்டில் விமானத்திலேருந்து இறங்கி இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்ககிட்ட முதல்ல போகணும். அவங்க பாஸ்போர்ட்டு விசாலாம் செக் பண்ணி சீல் குத்தினா தான் நாட்டுக்குள்ளே போக முடியும். நான் போய் விசாவையும் பாஸ்போர்ட்டு கொடுக்குறேன். அந்த ஆள் பார்க்குறாரு. அது ஒரு இந்த வளைகுடா நாடுகளில் ஒன்று. பார்த்துட்டு என்னதான் சொல்கிறார் அவர் பாஷையில், ஆங்கிலத்தில் கூட சொல்ல, அவர் பாஷையில் எதை சொல்லி அங்கே போனார். நான் அங்கே போய் பார்த்தா அவர் இங்கே போன்றாரு. 2-3 முறை கீவில் நின்று பார்த்துட்டேன். என்னடா இது, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. என்னை கூப்பிட வந்தவங்களாம் வெளியில் நிற்கிறாங்க, அவங்க உள்ளே வர முடியாதுல்ல. என்னதுன்னு யோசிச்சுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரர், அவரை பிடிச்சி உள்ளே அனுப்பியிருந்தேன். அவர் வந்து பார்த்தார். பிரதர், என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அங்கே போன்றாங்க இங்கே போன்றாங்க. நானும் 2 முறை 3 முறை கியூவில் நின்று பார்த்துட்டேன். இது என்னது எனக்கு விளங்கலைன்னு அவர் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், பிரதர் விசாவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, பாஸ்போர்ட் நம்பர் மாறி இருக்குது, அதனால தான் இப்படி இருந்தால் உள்ளே விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியிருந்தா அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றி உங்களை இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்கு வேறொரு விசா எடுத்து வந்து தான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, இங்கே இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது, நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான், வசதியெல்லாம் இருக்குது, அங்கே உங்களை தங்க வச்சுருவோம். நாளைக்கு நாங்கள் விசாலாம் எடுத்துகிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம். சரி பிரதர்னு சொல்லி என்னை கொண்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுக்குள்ளே தங்க வச்சுட்டாங்க. என் கையில் இருக்க ஒரே பெட்டி தான், பெரிய பெட்டிலாம் எடுக்க முடியாது. அப்போது அவங்க எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த தடையெல்லாம் மாற்றணும், பிரதர் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு போயிட்டு ஜெபம்லாம் நடக்குது. நான் அந்த ரூமில் தனியாக முதல் முறை இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமு ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே உள்ளே நுழைய முடியல நாட்டுக்குள்ளே. நான் அந்த ரூமில் உட்காந்து அப்படி யோசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
பிசாசு வந்து முன்னால் நிற்கிறான். நான் நிற்கிறேன், முழுசாக சாத்தானை நேரடியாக நான் முதல் பார்த்து அப்படியே சாத்தான் வந்து நிற்கிறான். அவன் வந்து சும்மா 2 கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டு அப்படிலாம் இல்லை. அவனும் தேவதூதன், தள்ளப்பட்ட தேவதூதன் தானே. ரொம்ப அழகானவன், சௌந்தரியமாக இருப்பான். அவனை காட்சி கொடுக்க ஆரம்பித்தா அவ்வளோதான், ஆட்களை மயக்கிடுவான். அப்படி தான் வந்து நின்றான். ஆனால் அவனுடைய முகமெல்லாம் அதாவது அந்த காட்சியை பார்த்தாலே கர்த்தருடைய தூதனுக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும். அவள் வந்து நின்று அவன் பேசின விதத்தை பார்த்தவனு தெரிஞ்சு இது சாத்தான் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாக காண்பி. அவன் சொல்கிறான், உன்னை இந்த நாட்டுக்குள்ளே விட மாட்டேன், இந்த நாட்டுக்குள்ளே நீ போக முடியாது, நான் தான் உன்னை தடுத்து வச்சிருக்கிறேன், இந்த நாட்டு எல்லை வரைக்கும் வந்துட்ட, உள்ளே போக முடியாது, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறான். அப்படியே முகெல்லாம் கோபத்தோடு அப்படி பேசுகிறான். நான் சொன்னேன், சாத்தானே, நீ என்னை தடுத்து நிறுத்திட முடியுமா? என்னை அழைச்சிட்டு வந்தவர் இயேசு, என்ன இந்த நாட்டுக்கு போக சொன்னவர் இயேசு, வர வைத்தவர் இயேசு, இப்போ இதுவரை கொண்டு வந்தவர் இயேசு. நீ எல்லையில் தடுத்துடலான்னு நீ நினைக்கிற, இந்த தடெல்லாம் இயேசுகிட்ட நிற்காது, ஓடி போயிடுன்னு. இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், இந்த நாட்டுக்குள்ளே நான் உன்னை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பயங்கர டைரக்டாக ஒரு மோதல் வந்து பேசுகிறேன். நான் டைரக்டாக அவன்கிட்ட பேசுகிறேன், இயேசுவை நாமத்தில் சொல்கிறேன், என் ஆண்டவர் வழி திறப்பார், நான் போவேன், எல்லா தடைகளை இயேசு மாற்றுவார், இயேசுவை நாமத்தில் ஓடிப்போ. சில நம்முடைய நேரம் எனக்கு அவனுக்கு வாக்குவாதம், போராட்டம். என் ஊழிய பாதையில் முதல் முறை நான் அவனை நேரடியாக சந்தித்தது அங்கே தான். ஆவியில் அவனுடைய எதிர்ப்பை சந்திச்சிருக்கிறேன், நேரில் அவன் உருவத்தோடு வந்து நிற்கிறத நான் பார்த்தேன். அதனால் பாருங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி அதட்டு எதிர்த்த உடனே ஓடி போய்விட்டான். அப்போ தான் எனக்கு தெரிந்தது, இது சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட தடை. சாத்தான் வந்து தடுக்கிறான், இந்த நாட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அதை நிறைவேற விடாதபடி தடுக்க ஒரு தடையை போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் உட்காந்து நான் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சேன், தடைகளெல்லாம் நீக்கி போடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் காலையில் விசாவோடு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாட்டுக்குள்ளே. அங்கே போய் நிறைய ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார். சாத்தானால் முடிஞ்சது அவ்வளவுதான். நான் பார் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், வீரம் பேசுவான், ரொம்ப பேசுவான். ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு முன்னால் நிற்க முடியாது. அவர் தடைகளை நீக்க போடுகிறவர், அவர் முன்னாலே நடந்து போகிறார். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு சாத்தான் சவால் விட்டு கொண்டிருக்கலாம். நான் தடுக்கிறேன் பாரு உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை, நான் தடுக்கிறேன் பாரு உன்னுடைய வியாபாரத்தை, நான் தடுத்து நிறுத்துறேன் பாரு உனக்கு குழந்தை பிறப்பதை, நான் தடுத்து நிறுத்துறேன் பாரு உன் ஊழியத்தை, நீ இதை வாங்கிடுவியா, இதை கட்டி முடிச்சிருவியா, நான் தடுக்கிறேன்னு சொல்லி சாத்தான் சவால் விட்டு எதிர்த்து நிற்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதுங்க, நான் முன்னாலே போகிறேன். என்ன சாத்தான் எப்படி தடுக்கிறான் என்று பார்க்கலாம். நீங்க பின்னால வா, நான் உனக்கு முன்னாலே போகிறேன். தடைகளை நீக்க போடுகிறவராய் முன்னாலே போகிறார். தடை ஏற்படுத்துகிறவன் சாத்தான், தடைகளை நீக்க போடுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் உடைக்கப்பட போகிறது, தடைகள் நீக்கப்பட போகிறது. சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்க தடைகளை ஆண்டவர் உடைத்தெறிய போகிறார். யோபு 42:2 யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீர் செய்கிறதை யார் தடுக்க முடியும்? சாத்தானால தடுக்க முடியாது. தற்காலிகமாக ஒருவேளை தடுத்து வைத்து பார்க்கலாம், எவ்வளவு நாள், நிரந்தரமாய் தடுக்க முடியாது. சில நாட்கள் சாத்தானால தடுக்க முடியாது. தற்காலிகமாக ஒருவேளை தடுத்து வைத்து பார்க்கலாம், எவ்வளவு நாள், நிரந்தரமாய் தடுக்க முடியாது. சில நாட்கள் கொஞ்சம் தடை பண்ணி பார்க்கலாம், உங்களை சோர்ந்து போக பண்ண, கலங்க பண்ண பார்க்கலாம், மற்ற நிரந்தரமாய் தடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் தடையை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எரிகோ மதில் எழும்பி நின்றது உண்மைதான், பெரிய மதில்.
உடைக்க முடியாது, தாண்ட போக முடியாது, தடை. 7 நாள், ஜஸ்ட் வெயிட் 7 days. 7 நாள் பொறுத்துருங்கப்பா. 7 நாள் துதித்து கொண்டே இருங்க. 8வது நாள் என்ன நடக்குன்னு பாருங்க. 7வது நாள் முடிவில் எல்லா தடையெல்லாம் உடைந்து தவிடுபொடி ஆகிவிட்டார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சாத்தானுடைய தடைகள் இன்றைக்கு நொறுங்க போகிறாரு. அவன் கட்டி வைத்திருக்கிற மதில்கள் நொறுங்க போகிறாரு. தடைகளை நீக்க போடுகிறவர் முன்னெடுக்கிறார். நீங்கள் சுகம் பெறுவதை தடுக்க அவன் ஏதாவது செய்வான். நீங்கள் ஆரோக்கியம் இருப்பதை தடுப்பதற்கு ஏதாவது செய்வான். நீங்கள் வெற்றி பெறுவதை தடுக்க ஏதாவது செய்வான். உங்க குடும்ப சந்தோஷத்தை கெடுக்க ஏதாவது செய்வான். ஏதாவது பண்ணி நன்மைகளை கெடுக்க தடுக்க பார்ப்பான். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நமக்கு ஒரே ஒரு சத்துரு, அது பொல்லாத பிசாசு. அவன் தான் இதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறவன். சில சமயம் மனிதர்களை அவன் பயன்படுத்துவான். நம்ம சாத்தானை விட்டுட்டு மனிதரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருப்போம். சாத்தானுக்கு அதுதான் வேணும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இரு. பின்னால் இருப்பது சாத்தான், பிரச்சனைக்கு காரணம் சாத்தான். ஆனால் நம்ம மனிதர்களை பார்த்து போராடி கொண்டு இருப்போம். நீ போடு, சண்டை போடு. பிசாசு தன்னை மறைத்து கொண்டு பொய்யானதை நம்ப வைத்து நம்மளை திசை திருப்பி விடுவான். ஆனால் இவன் தான் காரணம் நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் முன்னால நடக்கிறேன், நீ பின்னால வா, என் பின்னால சந்தோஷமா வா. நீ ஒன்று யுத்தம்லாம் பண்ண வேண்டாம். நான் யுத்தம் பண்ணணுமா நான் பண்ணிக்கிறேன். சுவரை உடைக்கணுமா நான் உடைக்கிறேன். கடலை பிளக்கணுமா நான் பிளக்கிறேன். தடையெல்லாம் மாற்றணுமா நான் செய்கிறேன். நீ பின்னால என் பின்னால நடந்து வந்துக்கிட்டே இரு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்றைக்கு சிலருக்கு தடை மாறணும், கர்த்தர் நீக்க போகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தடைகளை நீக்குகிற கர்த்தர். கர்த்தருக்கு பல பெயர்கள் உண்டு. வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். அதே மாதிரி தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிது, அதனால நீங்கள் பாரம் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, வேலை தேடுகிற காரியத்தில் தடை, வீடு கட்டுகிற காரியத்தில் தடை, பிஸ்னஸை நடத்துகிற காரியத்தில் தடை, ஊழிய காரியத்தில் தடை, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை. அதனால் யாரோ நம்மளை தடுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க. ஊரில் இருக்கிற சிலர் எனக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இல்லாத பொல்லாததை சொல்லி திருமணத்தை தடுத்து போட்டுடுறாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்களே மேலதிகாரிகிட்ட போய் பொய்யானதெல்லாம் சொல்லி என்னுடைய ப்ரொமோஷனை தடுத்துட்றாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் கலையை கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வழியை திறக்கும்போது எந்த மனிதனும் தடுக்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தடையாக இருந்த காரியத்தில் இனி தடைகள் நீங்கி வழிகள் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீங்க. இப்போ அப்படியே கண்களை மூடுங்க, 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, யோசிங்க. ஆண்டவரே, யார் தடை ஆண்டவரே? எதனால் எனக்கு இந்த தடை ஆண்டவரே? நான் அதை உணர்கிறேன். என் தவறுகளை மன்னியும், குறைகளை மன்னியும். பாவம்னு தெரியாமலே செய்து கொண்டு இருந்திருக்கிறேன். பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேன், மனுஷரை நம்பிட்டேன், சுயபலத்தை நம்பிட்டேன். அதுவே எனக்கு தடையாகிவிட்டது. மன்னியும் மன்னியும் மன்னியும். என்னை பரிசுத்தப்படுத்த கசப்பு உள்ளத்தில் வந்துட்டு வெறுப்பு வந்து விட்டது, பகை வந்து விட்டது. மன்னியும். இந்த தடைகளெல்லாம் என் உள்ளத்தை விட்ட மாறணும், என் வாழ்க்கையை விட்ட மாறணும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் தடைப்படுத்துகிற காரியம் முடிவு நன்மையாக இருக்க நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரத்தில் தடையை மாற்றி நன்மையை நீர் கட்டளையிட போகிறீர். புதிய வழி திறக்கப்பட போகிறது. புதிய ஆசீர்வாதம் வருகிறது. தடைகள் நீங்குகிறது. நன்மையான ஆசீர்வாதத்தை தருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு கொண்டு வருகிற தடை என்னுடைய உயர்விலே, வெற்றியிலே, ஆசீர்வாதத்திலே, நன்மையிலே சாத்தான் கொண்டு வருகிற தடை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை எதிர்த்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம்.
கொள்ளுகிறோம். நீர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து விட்டபடியால் பிசாசை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை கடிந்து கொள்ளுகிறேன். தடைகள் விலகட்டும். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. தவறை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த மகனுக்கு மகளுக்கு இரக்கம் செய்யும். அந்த பாவத்தை மன்னித்து கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்தருளும். அந்த தடைகள் விலகட்டும். வீடு கட்டுகிற காரியம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். தடை விலகட்டும். நிலம் வாங்குகிற காரியம், பிசினஸ் காரியத்தில் தடைகள் விலகட்டும். காரியம் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். செங்கடலை பிளக்க பண்ணின தேவன் கடல் போல இருக்கிற தடைகளை பிளந்து வழி நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எரிகோ மதில்கள் நொறுங்கி விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம். யோர்தான் பிரிந்து வழி விடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அற்புதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.